ஹாய், வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒன்று, ஹர்திக் பாண்டியா முன்னவர்கள் தமிழக பூர்வத்தை சேர்ந்தவர்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டிபேட் மாதிரி போட்டு, குஜராத்தில் வந்து சூரத் நகரில் பிறந்த ஹர்திக் பாண்டியாவின் தந்தை பெயர் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இதை அப்படியே படித்து பார்த்துட்டே வாங்க. தமிழக சந்தனம் அவர்கள் வந்து கூறியதாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நண்பர் அது யாருன்னு தெரில, அவர் வந்து போட்டிருந்தாப்புல. அதனால் அவங்க மூதாதையர் வந்து பாண்டிய தேசத்துலேருந்து போனவங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி, அதனால தான் வந்து பாண்டியான்ற நேம் தான் வருது, அது வந்து அது அவங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. இது நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படியே நீங்கள் படிங்க. நான் பேசிகிட்டு இது இதாக இருந்தாலும், ஆனால் இதுக்கு போய் நான் வந்து யதார்த்தமாக கமெண்ட் பார்த்தேன்ச்சு. அப்போ பாருங்கள், பாண்டியர்கள் ஆஸ்திரேலியா கூட பறந்து இருக்கார் ரிக்கி பாண்டியா. என்ன பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது கபில் தேவ் கூட ராமநாதர் தேவர் குலமானா. ஐயோ, தோனி என்றால் கிணறு. அவரும் தமிழர். கோழி என்பது தமிழ் பறவை. விராட் கோலி தமிழர். கபில் தேவ் ஒரு தேவர். அடப்பாவீங்களா. இவரது மூதாதையர் பாண்டிய தேசத்தில் வேட்டைபுர அரண்மனையில் வேலை செய்தாகவும் அப்போது காயம் ஏற்பட்டது. குஜராத்தில் இருப்பது காயம் உணர்ந்து வரலாறு. ஐயோ, ஆமாம், ஹர்திக் பாண்டியா நாடாரே தான். எப்போ எவ்வளோ கேஷ் நேம் சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகுல் திராவிட் வரை உண்மை, ஆனால் இந்த பாண்டியா ஒரு சுத்தமான உருட்டு. இவர் மதுரை பக்கம் சுப்பிரமணியபுரம். அது யார் நண்பர் செடின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே தமிழ் ஏதோ சொல்ல காசா பணமா சீமான் கண்ணில் அண்ணா பொலிட்டிக்கல் போதே. நடிகை சிவாஜி கணேசன் நடித்த பழைய பாண்டியா சிவாஜி தம்பி. ஐயோ, கேரளாவில் கூட தமிழர்களை பாண்டி என்று அழைப்பது உண்டு. இதில் பிராமண சமூகம் அடக்கம் அங்கே என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா. ஆக இந்திய வீரர்கள் பல பேர் பிராமணர்கள். அவளுக்கு மட்டும்தான் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. முதலில் டேவிட் வார்னர் கூட திராவிட வார்னர் என்றே அழைக்கப்பட்டார். அடா பாவீங்களா. பாண்டியர் என்பதன் பொருள் பண்டையர் என்பதாகும். அண்ணன் சேரன் வந்து ரொம்ப சீரியஸாக பதில் சொல்லியிருக்காரு. இது கொடுத்தாச்சு. ஆக பிராமணர் தான் எப்பா ஒரு தமிழ்நாடே சேர்ந்து இது பண்ணியிருக்கு. பாண்டே பண்டிட் ஆல் நார்த் டைப் பேசிக்கலி தே ஆர் அட்டாச்சு தேம்பிஸ் மட்டத்தலைக்கும் உலங்களுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு என்னென்னவோ சொல்லிடுறாங்க. ரியாலிட்டி தமிழ் பாண்டியா இங்கிலீஷில் இருப்பானா. நல் பாண்டியன் தான் டேவிட்டா. எங்கிருந்தவர்கள் ஒரே ஒரு குல தமிழர்கள் எதிர்மறை என்னவோ பாண்டியர் என்பது பண்டிதர் மிக்கவர். இந்தியாவில் மிக அற்புதமான கண்டுபிடிப்பு இந்தியர்களின். நாட்டுக்கு முக்கிய தகவல் லைக்கை போட்டாச்சு. வேறு தர சைவ உருட்டு முகமது இஸ்மாயில் லைக்கை போட்டாச்சு. அசைன்ற இசையமைப்பாளர் குஜராத்தை சேர்ந்தவர். உருட்டு. ஐயோ, நம்ம ஃபேவரட் டைலாக் அதான். அக்கா சிரிப்பு போட்டாச்சு. பாண்டியர் என்ற உருட்டு. பாண்டியா சன்னேம் அகஸ்தியா. உருட்டு எல்லைக்கு ஏது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவனோட சேட்டையை வைத்து மதுரை பக்கம் தான் வித்தியாசம் தெரியுது. ஐயா சொல்லு. கலரை வைத்து வேண்டுமென்றால் சொல்லலாம் தமிழ்ண்டு. இதுக்கு நான் வந்து ரொம்ப கடுப்பாகி ஆங்கிரி போட்டுவேன். சுந்தரம் ஜனா அவங்களுக்கு கலரை வைத்து என் கருப்பாக இருந்தால் தமிழர் தானா, அதனால தான். அது ஒரு ஸ்மைல். பூர்வீகம் கிழக்கரை ராம்நாடு போகலாம். ஐயப்பா, என்ன நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தகவல் ஆராய்ச்சி. லைக்கை விட்டாச்சு. எக்ஸாம் ஆன்சர் தெரியாமல் எழுதுகிற ஸ்டோரி மாதிரி இருக்குது. எனக்கு அது ஃபீல் ஆனிச்சு. எக்ஸாம் ஆன்சர் தெரியலன்னா அதுக்கு எழுதிடுவோம்ல, அதே ஆன்சர் மாதிரி உண்மை மாதிரியே இருக்கும். நல்ல சிறந்த உருட்டு தான். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய கருவக்காடு இருக்குது. காலையில் அங்கே வாகனமாக இவங்க பூர்வமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உருட்டு நம்பர் 135. அவன் தமிழனா இருந்தாலும் மதிப்போம். எவ்வளோ பேருப்பா. இந்த கமாண்ட் படிக்கிறவங்களை வச்சு
இதே நம்ம வந்து இது பண்ணாலே பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்கள் கோபி ஸ்டைலில் டைலாக்கு. தஞ்சாவூர் கொழுக்கட்டையில் கூட அப்படித்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பா இருக்கலாம் ஒரு ஒப்பீடு. அந்த பொண்ணு தியாகராதி பிடித்து வச்சு மட்டும் போது எனக்கு டவுட்டு. அப்போ அடுத்த ஏலத்தில் சிஎஸ்சி ஓட்டு விட்டுடலாம். ஆமாம், அவர் முன்னோர்கள் கடலில் மூழ்கி லெமோரியா கண்டத்தை ஆட்சி செய்து சேர்ந்தவர். ஆகா, அங்கே போயிட்டார். அதனால் அவர் சிரிப்பு இது.